அம்மா கொஞ்சம் நல்ல கொடி பிடிங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க. கொஞ்சம் தள்ளாதீங்க. அன்புடரை சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த பகுதியில் பாதுகாவலியாக விளங்குகின்ற புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு இன்று நாம் பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுகின்றது ஒரு கொடி. இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கும் அவர்களுடைய அனைத்து கருத்துக்களுக்காகவும் இந்த கொடி ஏற்றப்படுகிறது. வருகிற அந்த நவ நாட்களிலே கண்டிப்பாக இந்த திரு ஆலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு ஜனத்திலும் மக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக உங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் உங்கள் குடும்பங்களிலே இருக்கின்ற தீமைகளும் சச்சரவுகளும் தீர்வு பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த மனநிலையோடு இந்த கொடியை நாம் புரிதப்படுத்துவோம். இந்த கொடியை ஏற்றுவதற்காக கடந்த ஏறக்குறைய ஒரு மாதமாக மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு இந்த நிலைக்கு இந்த திருவிழாவை கொண்டு வந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய அனைத்து தலைவர்களையும் இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்தாலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவா, எங்களுடைய பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி அன்னையின் இந்த திருக்கொடி, இந்த திரு உருவத்தை தாங்கிய ஒரு கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறது. இந்த கொடியானது வானத்திலே உயர்த்தப்படுகின்ற நேரத்திலே எங்கள் உள்ளங்களும் மேலே உயர்த்தப்படுவோமா. நாங்கள் எங்களிடையே இருக்கின்ற வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையை வளர்த்து நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகளாக பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் கெஞ்சி நம்புகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவர்களாக சமர்ப்பிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த கொடியை இன்று ஏற்றுவதற்காக கூடியிருக்கின்ற அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
மேலே அது பார்க்குறாதுல என்ன பண்ணுறாங்க? எனக்கு தெரியலையே. அப்பா